தீரன் ஷார்ட்கட்ஸ்லேருந்து தேவேந்திரன். நாம் இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா, ப்ராஃபிட் அண்ட் லாஸில் இருக்கக்கூடிய புக் சம்ஸு, அப்புறம் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் கொஸ்டினில் கேட்டது இது எல்லாத்தையுமே மாடல் வைஸாக பிரித்து தொகுத்து கண்டினியூவாக பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். இதுக்கு முன்னாடி வரைக்கும் 13 மாடல், அதாவது பார்ட் 5 வீடியோஸ் வரைக்கும் நம்ம போட்டுட்ருக்கோம். ஓகேங்களா? அதை பார்த்துட்டு வந்துட்டு இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஓகேங்களா? அதேமாரி நம்ம டாபிக் வைஸாக கண்டினியூவாக வீடியோஸ் வந்து பார்த்தோன்னா கொடுத்துட்ருக்கோம். இது எல்லாத்தையுமே கண்டினியூவாக பாருங்கள், கண்டினியூவாக சப்போர்ட் கொடுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? இந்த மாடல் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்னா தள்ளுபடி பேஸ் பண்ணி தான் இருக்குது. ஓகேங்களா? தள்ளுபடினா நம்ம என்ன பார்த்தோம், ஃபஸ்ட்டு சுருக்கமாக பார்த்துலாமா? தள்ளுபடினா என்னென்னா, இப்போது 180 ரூபாய்க்கு ஒரு பொருளை வாங்கி அதுக்கப்புறம் மார்க்கெட் ப்ரைஸ், ஓகேவா? மார்க்கெட் ப்ரைஸ் நம்ம எவ்வளோன்னு இது பண்ணுறோம், குறிக்கிறோம். 100 ரூபான்னு குறிச்சிடுறோம். ஓகேங்களா? இந்த பொருளோட விலை 100 ரூபான்னு பொய்யான விலையை ஒன்று குறிச்சிடுறோம். ஓகே, இந்த பொய்யான விலை தான் மார்க்கெட் ப்ரைஸ். ஓகேங்களா? இதை வச்சு தான் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா நம்ம சொல்லுவோம். தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா எவ்வளோ சொல்கிறோம், 10 ரூபா தள்ளுபடிப்பா அப்படின்ட்டு சொல்லிவிட்டு எவ்வளோ விற்கிறோம், 90 ரூபாய்க்கு விற்கிறோம். 90 ரூபாய்க்கு விற்றுட்டா 80 ரூபாய்க்கு பொருளை வாங்கி 90 ரூபாய்க்கு விற்கிறோம். அப்போது நம்மளுக்கு 10 ரூபா லாபம். ஓகேங்களா? 10 ரூபா லாபம். இந்த தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா எதை வச்சு நம்ம குறிக்கிறோம் அப்படின்னா, இந்த 100 ரூபா குறித்த விலையை வச்சு தான், மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் தள்ளுபடி டிஸ்கவுண்ட்டை வந்து பார்த்தோன்னா குறிப்பாங்க. ஓகேங்களா? அது கொஸ்டினாக கேட்பாங்க. ப்ராஃபிட் அண்ட் லாஸை எதை வச்சு குறிப்பாங்க, காஸ்ட் ப்ரைஸ் வச்சு குறிப்பாங்க. இதே தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா மார்க்கெட் ப்ரைஸை வச்சு குறிப்பாங்க. ஓகேங்களா? இப்போது இந்த கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் மீது வழங்கப்படும் இரு தொடர் தள்ளுபடிகள் முறையே 25%, 20% எனில் இதற்கான நிகர சமான சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருப்பாங்க. 2 தொடர் தள்ளுபடி கொடுத்துட்டு இதுக்கான நிகர சமான தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை வந்து பார்த்தோன்னா பாருங்கள். ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வச்சு தான் தள்ளுபடி வந்து பார்த்தோன்னா எழுதுவோம். மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு எவ்வளோன்னு கொஸ்டினில் கொடுக்கல. அப்போ என்ன பண்ண போகிறோம், 100ன்னு வச்சுக்கிறோம். 100ன்னு வச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், இந்த பொருளுக்கு தள்ளுபடி கொடுப்போம் இல்லையா? இப்போ தள்ளுபடி கொடுக்குறோம். என்னென்னு கொடுக்குறோம், 2 தொடர் தள்ளுபடி கொடுக்குறோம். 25%ன்னு ஒரு தள்ளுபடி, 20%ன்னு ஒரு தள்ளுபடி. 25% தள்ளுபடின்னு கொடுத்துட்டா எப்படி எழுதுவோம், 100 - 25. ஓகேங்களா? அப்போ என்ன எழுதும், 75ன்னு எழுதும். 75/100 இன்ட்டு அதுக்கப்புறம் 20% தள்ளுபடி. இது எப்படி எழுதுவோம், 100 - 20%. அப்போது 80%/100. இந்த 100க்கு 100 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். இது 5 டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 15 டைம்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ். 15 × 4 = 60%. ஓகே, இந்த 60%ன்றது ஆன்சர் கிடையாது. ஓகேங்களா? இந்த 60%ன்றது தான் சமான தள்ளுபடி சதவீதம். ஓகே, சமான தள்ளுபடி சதவீதம். ஆனால் இந்த 60%ன்னு நம்ம எழுத மாட்டோம். எப்போ இந்த 60%ன்னு எழுதணும்னா 40% டிஸ்கவுண்ட்டுன்னு வந்திருந்தால் தான், 40% டிஸ்கவுண்ட் தள்ளுபடின்னு வந்திருந்தால் தான் இந்த 100 - 40 அப்படின்னு போட்டால் என்ன கிடைக்கும், 16 கிடைக்கும் இல்லையா? இப்படி இந்த 16 நம்ம எப்போ எழுதுவோம், 40%ன்னு தள்ளுபடி கொடுத்துருந்தா தான் 100 - 40 = 16 எழுதுவோம் இல்லையா? அப்போது அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த ஃபைனல் டச்சை நம்ம ஆன்சரில் எழுதிடவே கூடாது. ஓகேங்களா? எல்லா இடத்துலையும் இதே தான். இந்தமாரி நம்ம ஈக்குவேஷன் நம்ம போட்டோன்னு வச்சுங்களேன், இதில் கிடைக்கக்கூடிய இது வந்து பார்த்தோன்னா ஆன்சராக எழுதிடக்கூடாது. அதுக்கப்புறம் இந்த பர்சன்டேஜ் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ ப்ராஃபிட் 100 வச்சுட்டு, இப்போ 100 வச்சு தான் நம்ம போட்டோம். 100லேருந்து எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு, என்ன ஆயிருக்குது, 40% குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்போது 40% டிஸ்கவுண்ட் வந்து பார்த்தோன்னா கொடுத்துருக்கான். ஓகேங்களா? அதை மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இந்த ஃபார்மேட்டில். ஓகேங்களா? அடுத்த 62 கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பாருங்கள். 2 தொடர் தள்ளுபடிகளான 20% மற்றும் 25% ஆகியவற்றிற்கு நிகர ஒரே தள்ளுபடி சதவீதம் டேஷ் ஆகும் அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்கான். ஒன்றும் இல்லை, என்ன பண்ண போகிறோம், குறித்த விலையை 100ன்னு வச்சுக்க போகிறோம், எதுவும் தெரியாதனால. அப்புறம் என்ன பண்ண போகிறோம், ஃபஸ்ட்டு 20% டிஸ்கவுண்ட்டுன்னு கொடுத்துருக்கான். அப்போ 100 - 20%. ஓகேங்களா? என்ன வரும், 80%/100. அதுக்கடுத்தது 25%. 25% டிஸ்கவுண்ட்னா 100 - 25 என்ன போடும், 75/100. இப்போ 100க்கு 100 கேன்சல், 0க்கு 0 கேன்சல். 5 டேபிள் அடிச்சுன்னா 2 டைம்ஸு, இது 15 டைம்ஸு, இது 2 டேபிள் அடிச்சுன்னா 4 டைம்ஸு. 4 × 15 60. ஓகே, இதுவும் 16 தான் கிடைக்குது, 60 தான் கிடைக்குது. ஆனால் 16ன்றத போட்டுறக்கூடாது. எப்போ 16 எதுவும் 40% தள்ளுபடின்னு கொடுத்துருந்தா தான் 100 - 40 அப்படின்ட்டு போட்டு 16 எழுதும் இல்லையா? அப்போ நம்ம என்ன ஆன்சர் போடணும், 40% தான் ஆன்சராக போடணும். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். அடுத்தது 63rd கொஸ்டின். 63rd கொஸ்டின் கொஞ்சம் பாருங்கள். கொஞ்சம் இது வேல்யூ எல்லாம் கொடுத்துருக்கான். 180 180ஐ
குறித்த விலையாகும் 180 குறித்த விலையாகவும் 108 விற்பனை விலையாகவும் கொண்ட ஒரு பொருளுக்கு கடைக்காரர் 2 தள்ளுபடிகள் அளிக்கிறார். இரண்டாவது தள்ளுபடி 8% எனில் முதல் தள்ளுபடி சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க. ஒன்றும் இல்லை, குறித்த விலையை வச்சு என்ன பண்ணுறான், குறித்த விலையை வச்சு தான் நம்ம தள்ளுபடி கொடுப்போம். குறித்த விலை வச்சு தான் தள்ளுபடி கொடுப்போம். இப்போ குறித்த விலை வச்சு தள்ளுபடி கொடுக்குறான். ஓகேங்களா, 2 தொடர் தள்ளுபடி கொடுக்குறான். ஒரு தொடர் தள்ளுபடி கொடுக்குறான், இன்னொரு தொடர் தள்ளுபடி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா என்ன பண்ணுறான், விற்கிறான். ஓகேங்களா, ஒரு விலைக்கு விற்கிறான். இந்த குறித்த விலையும் கொடுத்துட்டான், மார்க்கெட் ப்ரைஸும் கொடுத்துட்டான், செல்லிங் ப்ரைஸும் கொடுத்துட்டான். ஓகேங்களா, இது நடுவில் இருக்கக்கூடிய ஒரு தொடர் தள்ளுபடியை கொடுத்துட்டான். சாரி, 2வது தொடர் தள்ளுபடியை கொடுத்துட்டான். இதில் முதல் தொடர் தள்ளுபடியை கேட்குறான் கொஸ்டினா. புரியுதுங்களா? செம்ம எழுதும் போது புரியும். இப்போ பாருங்கள் எப்படி எழுதுனா, மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு இங்கே 2 டிஸ்கவுண்ட். ஓகே, ஒரு டிஸ்கவுண்ட், இன்னொரு டிஸ்கவுண்ட், அதுக்கப்புறம் இங்கே செல்லிங் ப்ரைஸ். இது அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2 டிஸ்கவுண்ட்டு நம்ம பண்ணிட்டா அதுக்கப்புறம் என்ன பண்ணுவோம், அதை விற்றுருவோம். ஓகேங்களா, விற்றுட்டா அது செல்லிங் ப்ரைஸ். ஓகேங்களா, புரியுதா? ஃபஸ்ட்டு பாருங்கள், 180ன்றது மார்க்கெட் ப்ரைஸ். அதுக்கப்புறம் முதல் தள்ளுபடி தான் நம்மளை கேட்டிருக்கான். அப்போ அது என்ன பண்ணுப்போம், எக்ஸ்ன்னு வச்சுப்போம். இது சதவீதமாக இருக்குது, அதனால் பார்த்தோன்னா அது ஈக்குவேஷனில் எழுதும் போது டிவைடில் 100ன்னு போட்டுப்போம். அதுக்கடுத்தது இரண்டாவது தள்ளுபடியை கொடுத்துட்டான், அது 8%ன்னு கொடுத்துட்டான். 8%ன்றத நம்ம எப்படி எழுதுவோம், தள்ளுபடியை எழுதும் போது இந்த 8% தள்ளுபடின்னு போடாதீங்க, 25%ன்னு போட்டுங்க. கொஸ்டினில் அது மட்டும் மாற்றிங்க. ஓகேங்களா, 180. இப்போ பாருங்கள், இது மட்டும் 25%ன்னு போட்டுங்க. அப்போது 25% இரண்டாவது தள்ளுபடின்னு கொடுத்துருந்தா இது எப்படி எழுதுவோம், 100 - 25 என்ன எழுதுவோம், 75/100ன்னு போடுவோமா, கொல்ட்டு 108. ஓகேங்களா, இப்போ அடித்து போடுங்க. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். இப்போது இந்த 25 டேபிளில் வச்சிங்கன்னா இது 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போ 4th டேபிளில் வச்சிங்கன்னா இது 2 டைம்ஸு, சாரி 2 டேபிள் வச்சிங்கன்னா 2 டைம்ஸு, இது 9 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போது இதை 9 டேபிளில் அடிங்க அப்படியே, இந்த ஈக்குவலில் இருக்கிறது இது 1 டைம்ஸு, அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் 12. ஓகேங்களா, 3rd டேபிளில் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸு. ஓகேங்களா, இப்போது என்ன வேல்யூ இருக்குது, இங்கே 1 மொத்தமாக கேன்சல் ஆகிடுச்சு, 1ன்னு இருக்குது, இன்ட்டு x/10 இன்ட்டு 1/2 ஈக்குவல்ட்டு 4. ஓகேங்களா, இது மட்டும்தான் வேல்யூவாக இருக்குது. இப்போது இந்த 10ஐயும் 2ஐயும் இந்த சைடு மல்டிபிளுக்கு எடுத்துன்னு போங்க. எக்ஸ் ஈக்குவல்ட்டு, புரியுதா, இங்கே பார்த்தோன்னா மேலே மல்டிபிளில் 1 மட்டும் தான் இருக்குது, அப்போது எக்ஸ்ன்னு எழுதியிருக்கோம். இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணால் எக்ஸ் மட்டும் தான் வரும். இங்கே டிவைடில் இருக்கிறத இந்த சைடு எடுத்துகிட்டு போகிறோம். அப்போது 4 × 10 × 2. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், 4 2 சார் 8, 8 × 10 80. ஓகேங்களா, 80%. 80%ன்றத நம்ம எப்போ எழுதுவோம், 20% தள்ளுபடின்னு கொடுத்துருந்தா தான் 100 - 20ன்னு போட்டு 80% எழுதுவோம். அதாவது 100லேருந்து மைனஸ் பண்ணி எழுதணும். ஓகேங்களா, ஆன்சர் கிடைக்கக்கூடிய ஆன்சரை 100லேருந்து கழிச்சு எழுதணும். 100லேருந்து 80 கழிச்சா என்னன்னு கிடைக்குது, 20ன்னு கிடைக்குது. அதுதான் பார்த்தோன்னா ஆன்சர். ஓகேங்களா, இது மட்டும் சேஞ்ச் பண்ணிங்க. ஓகேங்களா, ஒன்று நீங்கள் கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. கொஷின் அவன் என்ன வேணால் கொடுக்கட்டும், அப்படியே போட்டுவாங்க. ஓகேங்களா, கான்செப்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. நீங்கள் மனப்பாடம்லாம் பண்ணிகிட்ருக்காங்க நீங்கள் டேட்டாவை. ஓகேங்களா, அடுத்த கொஷின் பார்த்தோன்னா பார்க்கலாம். இந்த பாருங்கள், இந்த கொஷின் பாருங்கள், தொடர் தள்ளுபடிகள் முறையே 15% மற்றும் 25% என்றவாறு தரப்பட்டு ஒரு சலவை இயந்திரத்தை பார்த்தோன்னா 15,000க்கு விற்கப்படுகிறது எனில் குறித்த விலையை காண்க அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, அதாவது ஒரு சலவை இயந்திரம் இருக்குதுப்பா, அதுக்கான தள்ளுபடி 2 தள்ளுபடி கொடுக்குறாங்க. 15% தள்ளுபடி கொடுக்குறாங்க, 25% தள்ளுபடி கொடுக்குறாங்க. அப்படி கொடுத்து 15,000க்கு அந்த சலவை இயந்திரத்தை விற்றுட்டாங்க. ஆனால் முதல்ல குறித்தாங்க இல்லையா, குறித்த விலையை குறித்தாங்க இல்லையா, அந்த குறித்த விலை என்ன அப்படின்ட்டு கொஸ்டினாக கேட்குறாங்க. ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் ஒன்று குறிச்சிருப்பாங்க, இவ்வளோ விலை அப்படின்ட்டு பொய்யான விலையை ஒன்று குறிச்சிருப்பாங்க. குறிச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருப்பாங்க, 2 தள்ளுபடி கொடுத்துருப்பாங்க. 2 தள்ளுபடி கொடுத்துட்டு அந்த பொருளை விற்றுருப்பாங்க, செல்லிங் ப்ரைஸ் விற்றுருப்பாங்க. ஓகேங்களா, இப்போ பாருங்கள், இந்த ஈக்குவேஷன் பார்த்தோன்னா நம்ம 100ன்னு வச்சு நம்ம போட மாட்டோம். அவன் என்ன கொடுத்துட்டான், இதுக்கு செல்லிங் ப்ரைஸ் பார்த்தோன்னா வேல்யூ கொடுத்துட்டான்.
வேல்யூ கொடுத்துட்டு குறித்த விலைக்கான ருப்பீஸில் கேட்குறான். ஓகேங்களா, ருப்பீஸில் கேட்டிருக்கான். இப்போ கண்டுபிடிக்கலாமா? ஃபஸ்ட்டு மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. மார்க்கெட் ப்ரைஸ் என்னன்னு தெரியாது, எம்பின்னு வச்சுக்கலாம். ஓகேங்களா, வச்சுட்டு 2 தொடர் தள்ளுபடிகள் கொடுத்துறான். 2 தொடர் தள்ளுபடிகள். ஃபஸ்ட்டு வந்து 15%. அப்போ அது எப்படி எழுதுவோம்? 100 - 15 என்ன எழுதுவோம்? 85/100 இன்ட்டு 25% தள்ளுபடின்னு கொடுத்துருக்காங்கண்ணா. அடுத்தது அது எப்படி எழுதுவோம்? 75/100. ஓகேங்களா, 75/100 ஈக்குவல் டு இது ரெண்டுத்தையும் கொடுத்துறோம். மார்க்கெட் ப்ரைஸிலிருந்து ரெண்டு தொடர் தள்ளுபடிகள் கொடுத்து அந்த பொருளை விற்றுட்டோம். எவ்வளோக்கு விற்றுட்டோம்? 15,000க்கு விற்றுட்டோம். ஓகேங்களா, இந்த எழுதுறது மட்டும் உங்களுக்கு தெளிவாக புரியுதான்னு பாருங்கள். ஓகேங்களா, இப்போ அடித்து போடுங்க. இது 25 டேபிள் அடிச்சிங்கன்னா 3 டைம்ஸு, இது 4 டைம்ஸு, இது 5th டேபிள் அடிச்சிங்கன்னா 17 டைம்ஸ். ஓகேங்க, 17 டைம்ஸு, இது 20 டைம்ஸ். ஓகேங்களா, இப்போது இது 3rd டேபிள் அடிச்சிங்கன்னா 5 டைம்ஸு, அப்புறம் 3 ஜீரோ இருக்குது, 3 ஜீரோ சேர்த்தாச்சு. அதுக்கு அடுத்தது பாருங்கள், அடுத்த ஸ்டெப் எழுதலாம். மார்க்கெட் ப்ரைஸ் இன்ட்டு மேலே 17 இருக்குது, இந்த சைடு ஒன்றும் கிடையாது. 17 × 1 17. இங்கே பாருங்கள், கீழே 20 இருக்குது, இங்கே 40 இருக்குது. அப்போது 20 × 40 80 = 5,000. இந்த சைடு 5,000 தானே இருக்குது. இதை மட்டும் எழுதியாச்சு. இப்போது இதை வந்து பார்த்தோன்னா மல்டிபிள் எடுத்துகிட்டு போங்க, இதை வந்து பார்த்தோன்னா டிவைடுக்கு எடுத்துகிட்டு வாங்க. ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் = 5,000 இன்ட்டு 80. ஓகேவா, டிவைடில் அதாவது இது வந்து பார்த்தா கீழே இந்த சைடு ஈக்குவல்ட்டுன்னு இருந்தால் இந்த சைடு கீழே இருக்கிறது மேலே போயிடும், மேலே இருக்கிறது கீழே வந்துடும். ஓகேங்களா, இப்போ இந்தமாரி போட்டிங்கன்னா இதுதான் கடைசி மெத்தடு. ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிவிட்டு 17 டேபிளில் அடிச்சிங்கன்னா x = இந்தமாரி போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன கிடைக்குன்னா 23,529.411. ஓகேவா, 23,529.411. ஓகேங்களா, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்சராக கிடைக்கும். ஓகேங்களா, ஆனால் இந்த ஆன்சர் வந்து பார்த்தோன்னா ஆப்ஷனில் வந்து கொடுத்துருக்காரு. ஆப்ஷன் வந்து பார்த்தோன்னா தப்பாக கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, இதை மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, அடுத்த மாடல் வந்து பார்த்தோன்னா போகலாம். இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க்கு. ஓகேங்களா, ஒரு மெத்தையின் குறித்த விலை 7,500. இதற்கு 2 தொடர் தள்ளுபடிகள் முறையே 10% மற்றும் 20% வழங்கப்பட்டால் வாடிக்கையாளர் செலுத்த வேண்டிய தொகையை காண்க. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க? குறித்த விலை ஒன்று இருக்குது. ஓகேங்களா, குறித்த விலை ஒன்று இருக்குது. அதுக்கப்புறம் 2 தொடர் தள்ளுபடி கொடுத்துட்டாங்க, கொடுத்துட்டு விற்கிறாங்க. ஓகேங்களா, விற்கிறாங்க. வாடிக்கையாளர் செலுத்தணும்னா இந்த செல்லிங் ப்ரைஸ் தான். வாடிக்கையாளர் வந்து பார்த்தோன்னா எவ்வளோ செல்லிங் ப்ரைஸோ இதுதானே வாங்கிட்டு போங்க, எவ்வளோ செல்லிங் ப்ரைஸ்னு. இது அதாவது மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து 2 தள்ளுபடிக்கு அப்புறம் செல்லிங் ப்ரைஸ் ஒன்று சொல்லுவாங்க. ஓகேங்களா, அதை தான் வாடிக்கையாளர் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு கொடுத்து வாங்கிட்டு போவாங்க. ஓகேவா, இதை தான் வந்து பார்த்தோன்னா கொஸ்டினாக கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, மார்க்கெட் ப்ரைஸ் என்ன? 7,500. அதுக்கப்புறம் 10% டிஸ்கவுண்ட்னா 90/100 ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் 80, ரெண்டாவது வந்து பார்த்தோன்னா 20%, 80/100 போட்டாச்சு. இப்போ வந்து பார்த்தோன்னா அடித்து போட்டிங்கன்னா உங்களுக்கு வேல்யூ வந்து பார்த்தோன்னா 5,400 வரும். ஓகேங்களா, 5,400 வரும். அடித்து போட்டு கரெக்டாக வருதான்னு வந்த மாடலே தான். ஆனால் இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா ஒரு வேல்யூ வந்து பார்த்தோன்னா அதிகம்னு கொடுத்துட்ருப்பான். அதிகம்னு கொடுத்துட்டு அடுத்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா தள்ளுபடின்னு கொடுத்துருப்பான். ஓகேங்களா, இதை வச்சு தான் சம் வந்து பார்த்தோன்னா போட போகிறோம். இதில் ஃபஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் அதன் உற்பத்தி விலையிலிருந்து 50% அதிகமாக என்ன பண்ணுறாங்கன்னா விற்பனை விலையாக குறிக்கப்படுகிறது. அதாவது மார்க்கெட் ப்ரைஸாக மாற்றுறாங்க. அதுக்கடுத்தது மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவித்தால் அவருக்கு கிடைக்கும் லாபம் அல்லது நட்ட சதவீதத்தை காண்க. ஒரு பொருளுடைய உற்பத்தி விலை எவ்வளோன்னு தெரியாது. நம்ம என்ன பண்ணுவோம்? 100ன்னு அசியூம் பண்ணிப்போம். 100ன்னு அசியூம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அந்த பொருளிலிருந்து 50% அதிகமாக விற்பனை விலையாக குறிக்கிறாங்கன்னாலா, அப்போ 50% அதிகம்னா 100 கூட ப்ளஸ் பண்ணிங்க, 150/100. ஓகேங்களா, அதுக்கடுத்தது மேலும் அதில் 40% தள்ளுபடி அறிவிக்கிறாங்க. மேலும் இதில் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுறாங்களா, 40% தள்ளுபடி அறிவிக்கிறாங்களாம். அப்போ தள்ளுபடினா என்ன பார்த்தோம்? 100லேருந்து கழிக்கணும்னு பார்த்தோமா? 100லேருந்து கழிச்சா 60/100. ஓகேங்களா, இதை அடித்து போட்டிங்கன்னா ஆன்சர் 0க்கு 0 கேன்சல், 0க்கு 0. ஓகேங்களா, புரிஞ்சு போச்சா? 6 15 சார் என்ன இது
90ன்றது ஆன்சர். ஓகேங்களா? ஆனால் 90ன்றது போடக்கூடாது. 100லேருந்து இது எவ்வளோ டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு 10% டிஃப்ரெண்ட் ஆகிருக்கு. 10% என்ன ஆகிருக்குது? குறைஞ்சிருக்குது. அப்போது இது நஷ்டம். 10% குறைஞ்சிருக்குது. ஓகேங்களா? அப்போது இது நஷ்டம். 10% நஷ்டம். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். 67வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு பொருளின் அடக்க விலையை விட குறித்த விலை 20% அதிகம். அடக்க விலை ஒரு பொருளுடைய அடக்க விலை காஸ்ட் ப்ரைஸ் இருக்குது. இதை விட வந்து பார்த்தோன்னா குறித்த விலை வந்து பார்த்தோன்னா என்னவா 10% அதிகமாக. ஓகேங்களா? 10% அதிகமாக. அதில் வந்து பார்த்தோன்னா மறுபடியும் என்ன பண்ணுறாங்களாம் 10% தள்ளுபடி தராங்களாம். இந்த குறித்த விலையிலேருந்து 10% தள்ளுபடி தராங்க. டிஸ்கவுண்ட். ஓகேங்களா? டிஸ்கவுண்ட் தராங்க. அதுக்கு பின்னாடி வந்து பார்த்தோன்னா அந்த பொருளுடைய விலை வந்து பார்த்தோன்னா 518.40. தள்ளுபடிக்கு பின் பொருளின் விலை 518.40. அப்போது பொருளுடைய காஸ்ட் ப்ரைஸ் என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் என்ன இந்த ஈக்குவேஷன் வந்து பார்த்தோன்னா இங்கே நம்ம 100ன்னு வச்சு போடுவோம் இல்லையா, அந்த வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன அப்படின்ட்டு கேட்குறாங்க. இதுக்கான வேல்யூ நம்மளுக்கு கேட்டிருந்தா என்ன வச்சுப்போம்? எக்ஸ்ன்னு வச்சுப்போம். எக்ஸ்ன்னு வச்சாச்சு. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறாங்க 20% அதிகம்னு கொடுத்துட்டாங்க. அப்போது 120/100 இன்ட்டு 10% தள்ளுபடி. அப்போது 90/100. 100லேருந்து தள்ளுபடினா என்ன பண்ணுவோம்? கழிச்சுப்போம். ஈக்குவல் டு அந்த தள்ளுபடிக்கு பின்னாடி அந்த பொருளோடைய மதிப்பு என்ன 518.40. ஓகேங்களா? அப்போது 518.4 வரைக்கும் போட்டுங்க. பாயிண்ட்டுக்கு அப்புறம் இருக்க 0 கணக்கு பண்ண தேவையில்லை. ஓகேங்களா? இப்போ இதை அடித்து போட்டாங்களே உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்சர் ஸ்ட்ரைட்டாக கிடச்சிரும். இந்த 0க்கு இந்த 0 கேன்சல். ஓகேங்களா? இப்போது இந்த பாயிண்ட் எடுக்க என்ன பண்ணுறோம்? கீழே டிவைடில் ஒரு 10 சேர்த்துக்கிறோம். இந்த பாயிண்ட் எடுக்க மேலே 0.4ன்னு இருக்கா, பாயிண்ட் எடுக்கிறதுக்காக கீழே வந்து 10ன்னு சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா? இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இந்த 0க்கு இந்த 0 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இந்த 10 கீழே டிவைடில் இந்த ஈக்குவட்டில் இருக்கிற 10 கேன்சல் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்போ பாருங்கள், அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம். உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகும். அடுத்த ஸ்டெப் எழுதிக்கலாம். 12/10 இன்ட்டு 9 டிவைட் இங்கே எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு. அப்போது 1 ஈக்குவல் டு 5184. ஓகேங்களா? இங்கே கீழே இருக்கிற 10 இந்த பாயிண்ட் எடுக்கிறதுக்காக கீழே 10 போட்டோம். இந்த 10 கேன்சல் ஆகிடுச்சு. அப்போ 5184 இது மட்டும் தான் இருக்குது. இப்போ இதை மட்டும் அடித்து போடணும். இதை அடித்து போடலாமா? இது பாருங்கள், தேர்ட் டேபிள் அடிங்க. 3 3s are 9. ஓகேங்களா? இந்த சைடு அடிச்சிங்கன்னா 3 டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வரும்? 1 டைம்ஸு. அதுக்கப்புறம் 21 ஆகும். 21 வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்? 7 3s are 21. அதுக்கப்புறம் 2 டேபிள் 1728ன்னு வருதா? இதை வந்து பார்த்தோன்னா மறுபடியும் வந்து பார்த்தோன்னா இந்த தேர்ட் டேபிள் அடிச்சிங்கன்னா என்ன வருது? 5 7 6ன்னு வருது. ஓகேங்களா? 6ன்னு வருது. இது 6th டேபிள் அடிச்சிங்கன்னா 2 டைம்ஸு. இது 6th டேபிள் அடிச்சிங்கன்னா 96ன்னு வருது. ஓகேங்களா? 96ன்னு வருது. அதுக்கப்புறம் டேபிளில் 2 டேபிளில் இது அடிங்க. 2 டேபிள் அடிச்சிங்கன்னா 48. ஓகேங்களா? இப்போது என்ன வேல்யூ இருக்குது? எக்ஸ் இன்ட்டு இங்கே மேலே ஒன்றும் கிடையாது 1/10 இன்ட்டு இங்கேயும் ஒன்று மேலே ஒன்றும் கிடையாது கீழே ஒன்றும் கிடையாது 1/1 ஈக்குவல் டு இதில் வந்து பார்த்திங்கன்னா என்ன இருக்குது? கடைசியாக 48ன்னு மிந்துச்சு. ஓகேங்களா? இது மட்டும் கடைசி ஈக்குவேஷனாக மீறுது. இப்போது கீழே டிவைடில் 10 இருக்குது. இந்த சைடு போனால் என்ன ஆகும்? எக்ஸ் ஈக்குவல் டு 480 அப்படின்ட்டு வருது. அவ்வளோதான். இந்த சம் வந்து பார்த்தோன்னா 480 தான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். இதை கொடுத்துருக்காங்கன்னா ஆப்ஷன் ஏ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா ஆன்சர். ஓகேங்களா? அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இதை பாருங்கள், 68வது கொஸ்டின் பாருங்கள். ஒரு கடைக்காரர் ஒரு பொருளின் அடக்க விலையில் 15% அதிகமாக்கி அதை வந்து பார்த்தோன்னா குறித்த விலையாக ஆக்குறாராம். அதில் வந்து பார்த்தோன்னா 15% தள்ளுபடி தந்து விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்தது என்ன? அதாவது காஸ்ட் ப்ரைஸ் ஒன்று இருக்குது. இதிலிருந்து 15% அதிகமாக்கி மார்க்கெட் ப்ரைஸாக மாற்றுறாரு. இந்த மார்க்கெட் ப்ரைஸ்லேருந்து என்ன பண்ணுறாரு? டிஸ்கவுண்ட் கொடுத்து விற்பனை செய்கிறார். செல்லிங் ப்ரைஸ் விற்பனை செய்கிறார் எனில் கடைக்காரர் அடைந்த லாபம் அல்லது நஷ்டம். காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸுக்கு இது லாப நஷ்டம் கண்டுபிடிக்கணும். என்ன பண்ணுவோம்? காஸ்ட் ப்ரைஸ்லேருந்து செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிப்போம். இது கண்டுபிடிக்குதுன்னா டிஸ்கவுண்ட் கண்டுபிடிக்குதுன்னா இதுதான் ஹீரோ, மார்க்கெட் ப்ரைஸ் தான் ஹீரோ. ஓகேங்களா?
லாபம் நஷ்டம் கண்டுபிடித்துனா காஸ்ட் ப்ரைஸ் 0, இது டிஸ்கவுண்ட் கண்டுபிடித்துனா மார்க்கெட் ப்ரைஸ் 0. ஓகேங்களா? அதெல்லாம் முன்னாடி கான்செப்டில் முன்னாடி வீடியோஸில் நம்ம தெளிவாக சொல்லியிருக்கோம். அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பாருங்கள். ஓகேங்களா? இந்த கொஸ்டின் வந்து பார்த்தோன்னா எழுதலாமா? ஒரு கடைக்காரரின் அடக்க விலை நம்மளுக்கு என்னன்னு தெரியாது. அப்போ என்ன வச்சுப்போம்? 100ன்னு வச்சுப்போம். 100லேருந்து என்ன பண்ணுறாரு? 15% அதிகமாகிறாரு. அப்போது 115, 100 கூட ப்ளஸ் பண்ணிக்கிறோம். 100 அதிகமாக்கினா 100 கூட ப்ளஸ் பண்ணால் 115 டிவைடில் 100%ன்றது இருக்கிறதுனால. அதுக்கு அடுத்தது இதை வந்து பார்த்தோன்னா குறித்த விலையை ஆக்குறாரு. இதுக்கப்புறம் 15% டிஸ்கவுண்ட்டு. அப்போ டிஸ்கவுண்ட் என்னது? 100லேருந்து கழிச்சுப்போம். 100லேருந்து 15 கழிச்சா 85/100. ஓகேங்களா? இதுக்கப்புறம் விற்பனை செய்கிறார். ஈக்குவல் என்ன வேல்யூவோ அதுதான் விற்பனை. ஓகேவா? 100 கேன்சல் ஆகிடுச்சு. இப்போ இது ஃபிஃப்த் டெர்வ் அடிச்சுன்னா 17 டைம்ஸு, இது 20 டைம்ஸ். ஓகேங்களா? இது வந்து பார்த்தோன்னா ஃபிஃப்த் டெர்வ் அடிச்சுன்னா 4 டைம்ஸு, இது 2 டைம்ஸு, இது 3 டைம்ஸ். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்ன வேல்யூ இருக்குது? 23. இங்கே வேல்யூவே கிடையாது. இங்கே 1 மொத்தம் கேன்சல் ஆகிடுச்சு. இன்ட்டு 23 டிவைடில் வந்து பார்த்தோன்னா 1, அதுக்கு அடுத்தது 17 /4. ஓகேங்களா? அப்போ 23 × 17, 23 × 17 டிவைடில் வந்து பார்த்தோன்னா 4. இதை அடித்து போட்டிங்கன்னா வேல்யூ வந்து பார்த்தோன்னா என்ன ஆகும்னா மிக்சட் ஃப்ராக்ஷனில் உங்களுக்கு வருது. மிக்சட் ஃப்ராக்ஷனில் 97 3/4ன்னு வரும். ஓகே, 97 3/4ன்னு வரும். ஓகேங்களா? இந்த வேல்யூ வந்துச்சுன்னா அப்போ என்ன வேல்யூ வருது? 97. அதுக்கப்புறம் முக்கா வேல்யூ. ஓகேவா? முக்கான்னு கிடைக்குது. 97 முக்கான்னு கிடைக்குது. இது 100லேருந்து கழிச்சா என்ன வரும்? 98. 98ல் வேல்யூ தான் முக்கான்னு இருக்குது. அதுக்கப்புறம் அந்த 8க்கு போக, அதாவது இந்த வேல்யூ எப்படின்னா 100 மைனஸ் 97 3/4. இது எப்படி எழுதுவோம்? இது 97 ஒரு முழு வேல்யூவாக கிடச்சிச்சு. இது 98 முக்கா வேல்யூ. ஓகேவா? அதுக்கப்புறம் என்ன இருக்குது? 99 இருக்குது, 100 இருக்குது. அப்போ 2 வேல்யூ இருக்குதா? அந்த 2 வேல்யூ முழு வேல்யூ எடுத்து எழுதிங்க. ஓகேங்களா? எழுதிட்டு இதில் இந்த 98 வேல்யூ, அந்த 8 வேல்யூவில் முக்கா வேல்யூ இது கிடச்சிச்சு. இது போக மிச்சம் என்ன இருக்கும்? கால் வேல்யூ இருக்கும். கால் வேல்யூனா 25. ஓகேவா? 25%. ஓகேங்களா? புரியுதா அது எழுதுறது? ஒன்றும் இல்லை, 97 3/4ன்னு நம்மளுக்கு ஆன்சர் கடைசியாக கிடைக்குதுங்க. அப்போ என்ன வேல்யூ? 97ன்றது முழு வேல்யூ. இது 98 வேல்யூவில் முக்கா. ஓகேவா? முக்கா வேல்யூ கிடச்சிருக்கு. அப்போ பேலன்ஸ் 99 100ன்னு இருக்குது இல்லையா? அப்போது அந்த 2 வேல்யூவை எழுதியாச்சு. அந்த 2 வேல்யூ 99 100 எழுதியாச்சு. 98 வேல்யூவில் முக்கா வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா? முக்கா வேல்யூக்கு போக மிச்சம் என்ன இருக்கும்? 25%ன்னு இருக்கும். ஓகேங்களா? புரியுதா இது? நல்லா புரியுதா? இது கன்ஃபியூஸ் எல்லாம் ஆகாதீங்க. எந்த இதுவும் கிடையாது. 97 ஒரு முக்கா. இது போக மிச்சம் என்ன இருக்கும்? 2.25 இருக்கும். ஓகேங்களா? இது முக்கான்னு 75. ஓகேங்களா? இது 75 இருக்கிற மாரி. அப்போ ரிமைனிங் என்ன இருக்கும்? 25 இருக்கும் இல்லையா? அது மட்டும் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? ஒன்றும் இல்லை, இது அடித்து போட தெரிஞ்சால் உங்களுக்கு எதுவும் இவ்வளோ சொல்ல தேவையில்லை. அடித்து போட உங்களுக்கு தெரிஞ்சிடுச்சுன்னா இது நான் இவ்வளோ சொல்லிகிட்டு இருக்க தேவையில்லை. ஓகேங்களா? 2.25. ஓகே, 2.25 நஷ்டம். ஓகேங்களா? 2.25% நஷ்டம் ஏற்படுது அப்படின்ட்டு தான் இதுக்கான இது. அப்போ இதில் வந்து பார்த்தோன்னா அந்த 2.25ன்றது கொடுக்கல. புரியுதுங்களா? இது கொஞ்சம் தெளிவாக நான் குழப்பிட்டேன்னு நினைக்கிறேன் இதுக்கு எக்ஸாம்பிள்லாம் சொல்லி. ஒன்றும் இல்லை, 97 ஒரு முக்கா வேல்யூ கிடைக்குது. 97 முக்கா வேல்யூ கிடைக்குதுன்னா இதுக்கு போக மிச்சம் என்ன இருக்குது? 2.25% இருக்குது இல்லையா? 97 முக்கா பர்சன்டேஜ் கிடச்சிருக்கு. இதுக்கு போக என்ன இருக்குது? 2.25% இருக்குது. அதை கண்டுபிடிக்க தான் நான் அந்தமாரி 98 99லாம் சொன்னேன். ஓகேங்களா? அது கொஞ்சம் ஈஸியாக புரியுற மாரி ஒரு டைம் ஞாபகம் வச்சுங்க. ஓகேங்களா? இப்போ இது 0.5%னா 50. இது வந்து 50, இது 75. 3/4னா 75ன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதெல்லாம் கொஞ்சம் தெளிவாக ஞாபகம் இருக்குதுன்னா ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அப்படி இல்லைன்னா இந்தமாரி வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் இதுவாவீங்க. அதுக்காக நான் அந்தமாரி தெளிவாக சொன்னேன். அடுத்த கொஷின் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம். ஒரு குறித்த விலையிலிருந்து இது வந்து பார்த்தோன்னா ஹோம்ஒர்க்காக போடுங்க. ஓகேங்களா? 69 கொஷின் வந்து பார்த்தோன்னா என்ன பண்ணுங்கள்? ஹோம்ஒர்க்காக போட்டுருங்க. ஓகேங்களா? ஹோம்ஒர்க்காக போட்டு கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு அடுத்தது போடலாம். பாக்ஸ் மெட்டலில் தள்ளுபடி 20% தரப்படும் போது ஒரு பொருளின் விற்ற விலை 24%. அப்போ இந்த சைடு ஃபுல்லாக சதவீதம். ஓகேங்களா? சதவீதம் வந்து பார்த்தோன்னா தள்ளுபடி 20% கொடுத்துட்டான். அது எப்படி எழுதுவோம்? 100
மைனஸ் 20 ஓகே என்ன எழுதும் 80%ன்னு எழுதுமா இதோடைய வேல்யூ வந்து பார்த்தோன்னா எவ்வளோவா விற்ற விலை இது வந்து பார்த்தோன்னா 80% டிஸ்கவுண்ட் வச்சு விற்கிறோம் ஓகேங்களா விற்கிறோம் எவ்வளோன்னு விற்கிறோம் 24 ரூபா இந்த சைடு ஃபுல்லாக ருப்பீஸ் ஓகேங்களா இப்படி விற்றா இதோடைய குறித்த விலை என்னவா இருக்கும் அப்போது 100 குறித்த விலைனா என்ன 100 கண்டுபிடிப்பு இல்லையா இது என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்குறாங்க ஃபஸ்ட்டு நம்ம கண்டுபிடிச்சிக்க போகிறோம் இதை கண்டுபிடிச்சிட்டு தான் சம்மை அடுத்தடுத்து மூவ் பண்ண போகிறோம் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சு 8 அப்படியே இது 8 அடிச்சிங்கன்னா எத்தனை டைமு 3 டைம்ஸ் ஓகேங்களா அப்போது எக்ஸ் ஈக்குவல் டு 30 தான் வந்து பார்த்தோன்னா இதோடைய மார்க்கெட் ப்ரைஸ் ஓகேங்களா இந்த தள்ளுபடி 20% தரப்படும்பொழுது ஒரு பொருளின் விற்ற விலை 24ன்னு கொடுத்துட்டானா இதை வச்சு நம்ம மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடும் மார்க்கெட் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிட்டு இப்போது அதுக்கு அடுத்தது இதே பொருளுக்கு 30% தள்ளுபடி தரப்பட்டிருக்கும் போது இதோட விற்பனை விலை என்னவாக இருக்கும்னு கேட்குறான்னா இதே பொருளுக்குனா இந்த 30 மார்க்கெட் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா 100ன்னு வச்சுக்கிறோம் 100% வச்சுக்கிறோம் இந்த மாற்றி கூட போகலாம் இந்த சைடு நான் லெஃப்ட்டில் போட்டு இந்த சைடு ரைட்டில் போகிறீங்கன்னா அது எப்படி வேணால் போட்டுக்கலாம் ஓகேங்களா 30ன்றத 100 வச்சுக்கிறோம் அதுக்கடுத்தது இதில் வந்து பார்த்தோன்னா 30% தள்ளுபடி தராங்க அப்போ என்ன எழுதுவோம் 100 மைனஸ் 30 100 மைனஸ் 30 என்ன அது தள்ளுபடினா கழிக்கணும் ஓகேங்களா கழிச்சா என்ன வருது 70ன்னு வருது அப்போ 70ன்றத பார்த்தீங்கன்னா செல்லிங் ப்ரைஸ் கண்டுபிடிச்சிடலாம் ஓகேங்களா 30ன்றத ஸ்ட்ரைட்டாக பார்த்தா எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு கண்டுபிடிச்சிருவோம் ஆனால் டிஸ்கவுண்ட் கேட்கல விற்ற விலைன்னு கேட்குறான் 30% டிஸ்கவுண்ட்டுக்கு போக மிச்சம் 70% தான் விற்கிறாங்க ஓகேங்களா அது நல்லா கான்செப்டை தலையில் எழுதுங்க ஓகேங்களா இப்போ இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் இந்த ஜீரோக்கு இந்த ஜீரோ கேன்சல் 7 3 சார் 21 எக்ஸ் ஈக்குவல் டு 21 ருப்பீஸ்க்கு வந்து பார்த்தோன்னா விற்கிறாங்க இதுதான் வந்து பார்த்தோன்னா புது செல்லிங் ப்ரைஸ் இதுக்கு முன்னாடி ஒரு செல்லிங் ப்ரைஸை கொடுத்துட்டு கடைசியாக ஒரு செல்லிங் ப்ரைஸை இன்டெரக்டாக கேட்குறாங்க ஓகேங்களா அதுதான் இந்த சம்மு அதுக்கடுத்த சம் வந்து பார்த்தோன்னா பார்க்கலாம் அதுக்கடுத்தது 71th சம் வந்து பார்த்தோன்னா இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா முடியுது ஓகேங்களா இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் முடியுது ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்குறார் ஓகே ஒரு வியாபாரி ஒரு பொருளை 1200க்கு வாங்கினார் பின்பு அதன் அடக்க விலைக்கு மேல் 30% குறித்த விலையை இது பண்ணுறாரு அடக்க விலைக்கு மேலே 30% குறித்த விலையாக இது பண்ணிடுறாரு அதுக்கப்புறம் 20% தள்ளுபடி கொடுக்குறாரு அப்படி கொடுத்து விற்ற விலையின் லாபம் அல்லது நஷ்ட சதவீதத்தை காண்க அப்படின்ட்டு கேட்டிருக்காங்க ஓகேங்களா இது ரொம்ப பெரிய சம் நீட்டாக போகும் இது ஷார்ட்கட்டில் ஃபார்முலாவில் பார்த்துடலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு அவர் எவ்வளோ கொடுத்து வாங்குறாரு 1200க்கு வாங்குறாரு இதுக்கு மேலே அடக்க விலையிலேருந்து என்ன ஆகுது 30% மேல் குறித்த விலையாக ஆகுறாரு அப்போ என்ன பண்ணணும் 130 மேல்னா ப்ளஸ் பண்ணிப்போம் 100 கூட ஓகேங்களா 100/100 இன்ட்டு குறித்த விலைக்கு 20% தள்ளுபடி தர்றாரு 20%னா தள்ளுபடினா என்ன பண்ணும் 100 கூட மைனஸ் பண்ணிப்போம் ஓகே இப்படி போட்டால் என்ன கிடைக்குது நம்மளுக்கு விற்ற விலை கிடச்சிட்டுது ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் விற்ற விலை கிடச்சிட்ட அப்புறம் அது லாபமாக நஷ்டமானு பார்க்கலாம் ஓகேங்களா இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் இந்த 2 ஜீரோக்கு 2 ஜீரோ கேன்சல் ஓகேங்களா இப்போ 12 × 3 12 × 13 போட்டு அதுக்கப்புறம் 8 இது மல்டிபிள் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்குன்னா 1248ன்னு கிடைக்கும் ஓகேங்களா இப்போது இது ரெண்டுத்துக்கான டிஃப்ரெண்ட் என்ன 48 ஓகேங்களா காஸ்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1200 செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1248 ஓகேங்களா அப்போ என்ன ஆகுது காஸ்ட் ப்ரைஸோட செல்லிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது 48 ருபீஸ் அதிகமாக இருக்குது ஓகேங்களா அவன் என்ன கேட்டிருக்கான் இது லாபமாக நஷ்டமா அப்படி எது இருக்குது லாபம் இருக்கா நஷ்டம் இருக்குதா அப்படி ப்ராஃபிட்னு இருந்தால் ப்ராஃபிட்டோட பர்சன்டேஜ் சொல்லுங்கள் அப்படின்ட்டு கேட்டிருக்கான் ஓகேங்களா ப்ராஃபிட் பர்சன்டேஜ் எப்படி கண்டுபிடிப்போம் காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிறோம் காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சு கண்டுபிடிக்கிறோம் ஓகேங்களா காஸ்ட் ப்ரைஸை 100ன்னு வச்சுக்கிறோம் அதுக்கப்புறம் ப்ராஃபிட்டோடைய வேல்யூ 48 ஓகேங்களா 48ன்னு போடுறோம் இப்போ ஜீரோக்கு ஜீரோ கேன்சல் இப்போ 12th டேபிள் அடிச்சிங்கன்னா 4 டைம்ஸ் அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 4% ப்ராஃபிட் ஓகேங்களா இந்த மெத்தடெல்லாம் எழுதுறது புரியுதா ஒன்றும் இல்லை இது வரைக்கும் வந்துட்டு டிஸ்கவுண்ட்டில் இந்த மெத்தடில் இது வரைக்கும் வந்துட்டு அதுக்கப்புறம் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு போயிடுறோம் ப்ராஃபிட் அண்ட் லாஸுக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா பாக்ஸ் மெத்தடு அதுக்கு போயிட்டு ஒரு ரீகேப் வரும் வந்தால் என்ன ஆகுது கடைசியாக மறுபடியும் 4% ப்ராஃபிட்னு வருது ஆன்சர் ஓகேங்களா இதோட வந்து பார்த்தோன்னா இந்த மாடல் வந்து பார்த்தோன்னா க்ளோஸ் ஆகுது ஓகேங்களா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுங்கள் நன்றி